ஹாய், ஹலோ. குட் மார்னிங் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மெதுவா தான் பேசுறேன். உங்க மனசோட பேசுறேன். சரியா? இன்னைக்கு மார்ச் 20. ஓகே. 9:38 AM. சரி. இன்னைக்கு டாபிக் என்னன்னா, டெய்லி ஆக்ஷன்ஸு அப்புறம் விசுவலைசேஷன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். எந்த ஒரு பெரிய ட்ரீம், எந்த ஒரு கனவா இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும். சரியா? அந்த சாதிக்கிறதுக்கு ஓகே. நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, அந்த ட்ரீம, அந்த பெரிய கனவை நோக்கிய பயணத்தில், ஓகே. நீங்க அதற்கான செயல்களை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணணும். ஓகே. உங்களோட ட்ரீம், உங்க கனவு எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி. சரியா? ஸோ, என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஓகே. டெய்லி ஒரு 1/2 ஹவர்ல ஆரம்பிங்க. இல்ல 1/4 மணி நேரத்தில ஆரம்பிங்க. உங்களுடைய கனவை நோக்கிய பயணத்தில். ஓகே. அந்த பயணம் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பா தான் இருக்கும். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு டெக்னாலஜி, ஒரு டெக்னிக்கு உங்களுடைய வாழ்க்கையில பணம் நல்ல சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல உங்களை ஆழ்ந்து ஈடுபடுத்துங்கள். சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். அதுக்காக டெய்லி ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் செலவு பண்ணுங்க. சரியா? சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல்ல வந்து எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த செயலை எதுக்கு பண்றோம்? ஓகே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. ஓகேவா? ஒரு சின்னதா, அதாவது ஒரு காரியத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே. ஒரு சின்னதா வந்து ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. விஷுவலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து ஓகே. ரொம்ப சிம்பிளா சொல்லப் போனோம்னா, ஓகே. அதாவது நீங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல வச்சு உங்கள கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நாளைக்கு நான் பின்னாடி வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் புரோகிராமர் ஆவேன். ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் ஆவேன். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அத பத்தியான ஒரு கற்பனை. ஓகே. அதுக்காக தான் இப்போ அந்த 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 பெரிய கனவை நோக்கிய பயணத்தில தான் இப்ப நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் ஈடுபடுறேன். அப்படிங்கிற ஒரு திங்கிங், ஒரு கற்பனைய ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா கற்பனை பண்ணிக்கோங்க. சொல்றது புரியுதுங்களா? ஓகே. அந்த கற்பனை அவசியம். அப்படியே கண்ண மூடிக்கிட்டு, ஓகே. அப்படியே நீங்க என்னவா ஆகப் போறீங்கங்கிறத கவனிச்சுட்டு, என்ன நீங்க வேணா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. விசுவலைசேஷன் பத்தி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்பதான் நம்ம ஒரு செயல நம்ம எதுக்கு பண்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். சின்ன சின்னதா எடுத்து வைங்க. நம்ம பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நெறைய பேர் வந்து கனவு மட்டுமே கண்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே. அத நோக்கி ஒரு பயணம் வேணும். அத நோக்கிய செயல்கள் வேண்டும். ஆக்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஓகே, ஓகே. ஸோ அந்த விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ்ன்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு. அதுக்கான டூல்ஸ்லாம் நெறைய இருக்கு. விசுவலைசேஷன் டூல்ஸ்லாம் என்னன்னு பாருங்க. ஓகே. ஒண்ணு முக்கியமா சொல்றேன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடிக்கோடிட்டு சொல்றதா வச்சுக்கோங்க. கனவு மட்டுமே கண்டுட்டு இருக்கக்கூடாது. கனவுங்கிறது ஒரு செயல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அத பத்தியான ஒரு ட்ரீமு என்னவா ஆகப்போறோம் அப்படிங்கிறது. ஓகே. ஒரு டீ ஷாப் வச்சிருக்கீங்களா? ஓகே. அதாவது என்ன சொல்றது? ஒரு ஒரு 10 பிரான்ச் ஓப்பன் பண்ற மாரி. ஓகே. நான் சொல்றது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? என் இது மோஸ்ட்லி நான் சொல்ல வர்றது வந்து எதுக்குன்னா, ஓகே. படிக்கிற விஷயங்களுக்கு. நம்மளுடைய மூளை பார்த்தீங்கன்னா, ஓகே. இது என்னோட கான்செப்ட். ரொம்ப ஈஸியானது தான். எது ரொம்ப ஈஸியோ, ஓகே. அதத்தான் வந்து நம்ம மூளை விரும்புது. கஷ்டமான விஷயம் இருக்கு இல்லையா? கடினமான விஷயங்கள், ஓகே. அதுல தான் வெற்றி இருக்கு. எக்சர்சைஸ் பண்றது கடினம். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு,
ஓகே. 1 மணி நேரம் எக்சர்சைஸ் பண்ணுறதும் கடினம். அது நம்ம மூளை வந்து விரும்பாது. ஓகே. படிக்கிறதுங்கிறது லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது டஃப்பான விஷயம். அத எல்லாத்தையும் வந்து நீங்க ஈஸியாக்கிக்கோங்க. இத பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அது அத எப்படியெல்லாம் ஈஸியாக்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் தான் நான் சொல்லிக் குடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ நீங்க ஒரு காரியத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து சின்னதா ஓகே. இப்போ சில பேர் வந்து பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் சில பேர் ரயில்வே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எந்த எக்ஸாம் நீங்க என்ன எதுவா எதுவா நீங்க எது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும், நீங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல ஒரு செயல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அத பற்றியான ஒரு கற்பனைய சின்னதா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து யோசிச்சுட்டு, திங்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த காரியத்த ஆரம்பிங்க. அந்த காரியம் செய்யும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம பார்த்துக்கோங்க. முக்கியமா மொபைல் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க செலவு பண்றது ஒரு 1/2 மணி நேரமா, 1/2 மணி நேரத்துக்கு எதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனே வரக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதாவது எப்படின்னா, ஒரு வளர்ச்சி எந்த துறையா இருந்தாலும் முதல் 1 வருடம் வந்து அடிப்படை பாடங்கள். ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் அடிப்படை அடிப்படை கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பேசிக்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்களே உங்கள கேள்வி கேட்டுக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே. ஆமா. கஷ்டமா தாங்க இருக்கும். கஷ்டம் தான். இந்த உலகத்துல வந்து எதுவுமே ஈஸி இல்ல. நீங்க எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும், அதற்கான ஒரு விலை உண்டு. அதற்கான ஒரு தியாகம் உண்டு. நீங்க குடுக்குற விலை, தியாகம் எல்லாமே ஒரு 2, 3 வருஷத்துக்குள்ள இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 4வது வருஷத்துலருந்து உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? நான் இந்த டாபிக் பேசுறதே வந்து ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்கலாம் கத்துக்கிறவங்களுக்காக தான் ஓகே நான் இந்த டாபிக் ஆரம்பிச்சேன். ஓகேவா? ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே பொருந்துது. நான் திருப்பி சொல்றேன். எதை நீங்க அடையணும்னு ஆசைப்பட்டாலும், அதுக்கான ஒரு விலை, அதுக்கான ஒரு தியாகம் நாம பண்ணி தான் ஆகணும். அதை நோக்கிய பயணத்தில. அதில வந்து அன்பை தியாகம் பண்ணணும். ஓகே. மொபைல் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ ஓகே தியாகம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஆர் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சக்சஸ் வர ஆரம்பிக்கும். நீங்க எடுத்துக்கோங்க. வியாபாரமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், முதல் 5 வருடங்கள் வந்து ஓகே. பிகாஸ் நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, அந்த ஒரு வியாபாரம் மக்களுக்கு தெரியறதுக்கே வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. அதுக்கு தானே அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. எல்லாத்துலயுமே டக்குன்னு வந்து என்ன சொல்றது? எந்த குழந்தையும் வந்து இன்னைக்கே பொறந்து நாளைக்கே அது வந்து வெற்றியாளன் ஆகுறதில்ல. அந்த குழந்தையோட முதல் வெற்றியே ஒரு சிசுவின் முதல் வெற்றியே புரண்டு படுத்தல் தான். குப்புற விழுகுறது. அதுக்கே அது சின்னதா ஒரு குப்புற விழுகுறதுக்கே அந்த குழந்தைக்கு என்ன சொல்றது? ஒரு 4லிருந்து எனக்கு தெரியல. ஒரு 3லிருந்து ஒரு 4 மாசம் ஆகுமா? ஓகே. அப்புறம் உங்க வீட்ல வந்து வயசான அ பெரியவங்க இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு மொபைல் ஃபோன்ல WhatsAppல மெசேஜ் அனுப்புறதுக்கே அவங்களுக்கு ஒரு 2, 3 மாசம் ஆகும். அத பழகுறதுக்கே. எத பழகுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப சொல்லுங்க பார்க்கலாம். வீட்ல வயசானவங்க, பெரியவங்க அவங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனே தெரியாது. எங்க அப்பாவுக்குலாம் வந்து மொபைல் ஃபோன் பழகுறதுக்கே அவருக்கு முதல்ல வாங்கி குடுத்து, அவர் அந்த மொபைல் ஃபோன்ல பழகி மெசேஜ் அனுப்புங்கிறதுக்கே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 2 3 மந்த்ஸ் ஆச்சு. என்னன்ட்டு அவங்களுக்குலாம் புதுசு. அது மாரி தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்கும். சரியா? அதனால எதுக்கும் பயப்படாதீங்க. ஓகே. அது நீங்க முதல் ஒரு 2, 3 வருடங்கள் நீங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கு.
ஓகே. முதல்ல வந்து ஒரு தொழில வந்து இருந்து முதல்ல கத்துக்கோங்க. என்ன பொறுத்த என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். டக்கு டக்குன்னு சில பேர் நெறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழிலோட என்ன சொல்றது? அதோடைய நெளிவு சுளிவுகளை எல்லாம் கத்துக்கிட்டு, ஓகே. அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அதுக்கே நீங்க ஒரு கத்துக்கிறதுக்கு அதாவது இதுதான் லேர்னிங். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த தொழில ஆரம்பிங்க. அதுக்கு முதல்ல தொழில கத்துக்கோங்க. சரியா? சரி. ஓகே. இன்னைக்கு நான் பாருங்க அத மறந்துட்டேன். ஓகே. அத நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்றேங்கிறது. சரி. ஓகே. வழக்கம் போல அதுதான். ஓகே. வாட் ஐ அம் கோயிங் டூ டூ டுடே. ஓகே. இன்னைக்கு நான் இப்போ வந்து இத ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஓகே கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். எடுத்தது முடிஞ்சதுக்கப்புறமே வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இன்னைக்கு. ஓகே. பிளானிங் டு டூ ஓகே லினக்ஸு ஓகே எல்லாமே பேசிக்ஸு. ஓகே. ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் கரெக்ட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். மெதுவா இயங்கணும்னு ஆசைப்படுறேன். சரியா? சரி மக்களே. ஓகே. பாய். டேக் கேர். ஓகே. யூ ஆர் ஸ்ட்ராங். யூ ஆர் பவர்ஃபுல். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா உங்கள கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவ. ஓகே. அதனால வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே. அந்த ஒரு ஆள் தேவைன்னு சொன்னேன்ல, அந்த ஆள் நீங்களே தான். எங்கெங்கெல்லாம் நீங்க ஒரு நாள்ல டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு பாருங்க. அதையெல்லாம் உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கான செயல்களில் உங்களை நியாயமான வழியில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பணங்கிறது நியாயமான வழியில வரணும். அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்த ஓகே அந்த பணத்த அடையிறதுக்கான ஒரு முயற்சியா உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் நியாயமான வழிகள்ல இருக்கணும். அதுக்கு தான் லேர்னிங். எல்லாராலயும்லாம் படிக்க முடியாது. எல்லாராலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல் ஆக முடியாது. அதற்கான ஒரு முதல் 2லிருந்து ஒரு 3 வருடங்கள் அதுக்குன்னு தேவைப்படுது. சரிங்க மக்களே. ஓகே. நான் சொல்றது வந்து எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. மனசுல வச்சுக்கோங்க. ஓகே. பிகாஸ் யூ ஆர் ஸ்ட்ராங். ஓகே. அழகா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு, அழகா வந்து இங்கிலீஷ் பேசுங்க. ஓகே. கம்ப்யூட்டர் டெக்னாலஜில இருந்துட்டு பிகாஸ் கம்ப்யூட்டர் நான் இப்ப சொல்லிக் குடுக்குறது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டு, நீங்க இன்டர்வியூல உங்களுக்கு உங்க அவங்க வந்து கேள்வி கேட்கும்போது, நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும். அதுக்கும் வந்து நீங்க இந்த கல்கற்பி அப்படிங்கிற சேனல நீங்க பயன்படுத்திக்கலாம். சரியா? ஓகே. ஏதோ மனசுக்கு தோன்றத பேசிட்டேன். ஓகேவா? ஸோ விசுவலைசேஷன்ன்றது அவ்வளோ முக்கியம். விசுவலைசேஷன் டூல்ஸ்ன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. அதுதான் உங்கள வந்து எப்படி சொல்றது? அதுதான் உங்கள வந்து அந்த விசுவலைசேஷன் நீங்க 1 நிமிஷமோ, 2 நிமிஷமோ நீங்க அத பத்தி என்னவா ஆகப் போறீங்கன்றத ஒரு சின்ன ஒரு கனவு இருந்தா தான், உங்களுடைய டெய்லி ஆக்ஷன்ஸ்க்கு அது வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கும். ஓகே. அவ்வளோதான். நீங்க அதுக்குன்னு கனவுலயே உள்ள மூழ்கி போயிறாதீங்க. ஓகே. ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. எதையுமே மனம் ஒன்றி செய்தல். ஓகே. நம்ம வாசல்ல செருப்ப கழட்டி போடுறோம். ஓகே. பார்த்தீங்கன்னா, அனிச்சையா செய்வோம். அத வந்து அழகா செருப்ப கழட்டி போடுறோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட செருப்ப அப்படி திங்கிங் உங்களுக்கு வரும்போது, ஓகே. அழகா ஒரு ஜோடியா கழட்டி வைப்பீங்க. அப்புறம் பைக் சாவி எங்கேயாவது வைக்கிறோம். அப்ப பார்த்தா அது எல்லாமே ரொம்ப ஒரு மனசோட ஒன்றி அந்த செயல செய்ய மாட்டீங்க. பைக் சாவிய வைக்கிறது. ஓகே இந்த இடத்துல வைக்கிறோம் பைக் சாவிய. அப்படிங்கிற திங்கிங் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க எந்த செயல செய்தாலும் மைண்ட்ஃபுல்னஸோட செய்யுங்க. நிகழ்காலத்துல இருங்க. ஓகே நான் சொல்றது வந்து புரிஞ்சதா? உங்களுக்கு அ உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அதாவது நீங்க அதாவது எதிர்காலத்தில் மிகச்சிறந்து விளங்குவதற்காக ஒரு சின்ன கற்பனை நிகழ்காலத்துல கொண்டு வந்துட்டு,
அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். செயல்களில் உங்களுடைய தீவிரத்தை காட்ட ஆரம்பிச்சிடணும். ஓகே. அப்புறம் அமைதியா இருங்க. ஓகே. சொற்கள்ல கவனமா இருங்க. ஓகே. இது வந்து லேர்னிங் அண்ட் ஸ்டடியிங். ஓகே. 2மே டஃப் ப்ராசஸ். அத நீங்க ஈஸியாக்கிக்கோங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்க. சரியா? அது இருந்தீங்கன்னா, உங்கள எங்கேயோ கொண்டு போகும். ஓகே. 2, 3 வருடங்கள்ல. ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, இப்ப இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. ஓகே. அதற்கான கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் டெய்லி அத பத்தியான படிப்புகள். ஓகே. ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, Q ஷார்ப்ன்னு இருக்கு. ஓகே. மைக்ரோசாஃப்ட்டோடது. அதுன்னா என்ன? ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். 5 டூ 10 மினிட்ஸ். சரி மக்களே. ஓகே. வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. ஓகே. நான் இதோட ஆ இந்த செஷன முடிச்சுக்கிறேன். சரியா? ஓகே. பாய். டேக் கேர்.